வாகை சூடவா. வணக்கம் மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நம்ம வாகை சூடவா என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒர்க் எனர்ஜி பவர். சரி, ஒர்க்னா என்ன அப்படிங்களுக்கு தெரியும். நமக்கு W = F vector dot S vector, அதனுடைய மேக்னிடியூடு W = Fs cos theta. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A solid cylinder of mass 3 kg is rolling on a horizontal surface with velocity 4 m/s (-1). It collides with a horizontal spring of force constant 200 Nm/m(-1). The maximum compression produced in the spring will be. ஓகே, இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு சிலிண்டர் இருக்குது. இந்த ஒரு ஸ்ப்ரிங்கினுடைய ஒரு எண்டு, இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் இருக்குது. ஸ்ப்ரிங்கினுடைய ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸடாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், இன்னொரு எண்டு வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கோம் நமக்கு. இப்போது இந்த சிலிண்டர் வந்து ரோல் ஆகிறதா இமேஜின் பண்ணுங்கள். ரோல் ஆகி கம்ப்ரெஸ் பண்ணுது வந்து. அப்போ கம்ப்ரெஸ் பண்ணும்பொழுது இந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரெஸ் ஆகிருக்குங்க. எவ்வளவு கம்ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் எக்ஸ் கம்ப்ரெஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ஸ்ப்ரிங்கு எவ்வளவு கம்ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேவா? உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம எப்படி அந்த எக்ஸை கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஆகும்பொழுது அந்த சிலிண்டரில் ரெண்டு கைனெட்டிக் எனர்ஜி இருக்குது. டிரான்ஸ்லேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு ரெண்டு இருக்குது. டிரான்ஸ்லேஷனல் கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா 12mv², மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர். ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா 12 I ω², I மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 12 kx². அதாவது இந்த இடத்துல k அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், x அப்படிங்கிறது கம்ப்ரெஷன். அதே தான் நம்ம இந்த இடத்துல இந்த சிலிண்டரில் இருந்த கைனெட்டிக் எனர்ஜி, அந்த சிலிண்டர் போய் உருண்டு போய் அதில் கம்ப்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த சிலிண்டர்கிட்ட இருந்த கைனெட்டிக் எனர்ஜி லாஸ் ஆகுது. அந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரெஸ் ஆகிறதுனால அது பொட்டன்ஷியல் எனர்ஜியாக வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போது இந்த சிலிண்டர் லாஸ் பண்ணுற எனர்ஜி ஸ்ப்ரிங் கெயின் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் நமக்கு ஐ அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த ஐக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னாக்க I is equal to mr², half mr². ஐக்கான ஃபார்முலா. நமக்கு இந்த ஒமேகாவை வந்து வியில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவோம், அப்போ தான் ஈஸி உங்களுக்கு. அப்போ ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி, விங்கிறது லீனியர் வெலாசிட்டி. இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்? V is equal to r ஒமேகா, V is equal to r ஒமேகா. அப்போ நமக்கு ஒமேகா is equal to என்ன வரும்? V divided by r. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண, அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஹாஃபை வந்து த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணிடுறோம். மிச்சம் mv² இருக்குது இந்த இடத்துல, ப்ளஸ் ஐயை எடுத்துகிட்டு நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதனுடைய வேல்யூ mr² டிவைடட் பை 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒமேகா அதனுடைய வேல்யூ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு v/r. அப்போ நமக்கு v² by r² is equal to kx². இப்போ இந்த r²க்கு r² கேன்சல் பண்ணிடுறோம். மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள். என்ன இருக்குது? mv² இருக்குது ப்ளஸ் 12 mv² is equal to kx². இப்போ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 3/2 mv² கிடைக்கும், is equal to kx². நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? எக்ஸ். அதாவது அந்த ஸ்ப்ரிங்கு எவ்வளவு கம்ப்ரெஸ் ஆச்சு அந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ x² ஒரு சைடு வச்சுக்கோ, இந்த கே இந்த சைடு கொண்டு வரும்போது ஆல்ரெடி என்னென்ன இருக்குது? 3/2 இருக்குது, mv² இருக்குது, இந்த கே மட்டும் டினாமினேட்டருக்கு வருது. ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்னென்னு பாருங்கள், 3 இன்ட்டு மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 kg இன்ட்டு வி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 × 4 டிவைடட் பை
டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது இன்டூ இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 200. ஸோ அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் இந்த 4க்கு இதை கேன்சல் பண்ணால் ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும் 100 கிடைக்கும். சரி, இதை மல்டிப்ளை பண்ணி போட்டால் 36 டிவைடட் பை 100. இது வந்து எதனுடைய வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்னுடைய வேல்யூ. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும், இதுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 டிவைடட் பை 100. அப்போ தட்ஸ் ஈக்குவல் டு 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு 6 டிவைடட் பை 10 என்ன வரும் நமக்கு 0.6. அதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு 0.6. இதுதான் ஆன்சர். ஸோ இப்போது நீங்கள் அந்த கொடுத்துருக்கூடிய ஆன்சரை பார்க்கும்பொழுது நமக்கு கரெக்டான ஆப்ஷன் 0.6 மீட்டர். இந்த கரெக்டான ஆப்ஷன் பி 0.6 மீட்டர், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2 spheres A and B of masses m1 and m2 respectively collides. A is at rest initially and B is moving with velocity v along x direction, x axis. After collision, B has a velocity v by 2 in a direction perpendicular to the original direction. The mass A moves after collision in the direction. அப்போ ஏயினுடைய டைரக்ஷன் கேட்டிருக்காங்க, அதாவது தீட்டா கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஓகே, நம்ம இங்கே பார்க்கலாம், அந்த கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். இங்கே 2 ஸ்பியர்ஸ் இருக்குது. நான் இந்த எப்போதுமே நம்ம இந்த இடத்துல ஏ ஃபஸ்ட்டு எடுத்திருப்பாங்க, நான் இந்த இடத்துல அது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அதனால் நான் ரெண்டாவதாக எடுத்திருக்கிறேன். ஸோ அப்போ இந்த மாஸ் வந்து நமக்கு இந்த மாஸ் வந்து ஏ, இந்த மாஸ் வந்து பி. ஸோ அப்போ ஏ வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ பி வந்து என்னவாகுதுன்னா கொலாய்ட் ஆகுது. கொலாய்ட் ஆன பிறகு என்னவாகுது, மூவ் ஆகுது. அந்த பி வந்து வந்த டைரக்ஷனுக்கு எக்ஸ் டைரக்ஷனுக்கு அப்படி பர்பண்டிகுலராக போகுது. தட் மீன்ஸ் அலாங் த ஒய் டைரக்ஷனில் போகுது. ஏ வந்து இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனுக்கு ஒரு தீட்டா ஆங்கிளில் வந்து ட்ராவல் ஆகுது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு இந்த இடத்துல ஆஃப்டர் கொல்யூஷன் பி மட்டும் நமக்கு பி வந்து எப்படி மூவ் ஆகுது, தீட்டா ஆங்கிள் இன்க்ளினேஷன் டு த ஹரிசாண்டல் மூவ் ஆகுது வித் த வெலாசிட்டி v1. பி வந்து எந்த வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னா v/2 வெலாசிட்டியில் வந்த டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது வந்தது வந்து எக்ஸ் டைரக்ஷனில், ஆஃப்டர் கொல்யூஷன் அது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, ஒய் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, v2 ஈக்குவல் டு v/2. அதனுடைய வெலாசிட்டியில் பாதி வெலாசிட்டியில் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் தீட்டா. ஸோ அப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் இந்த 2 ஆப்ஷனும் தப்பு அப்படிங்கிறத கன்க்ளூஷனுக்கு முதலே வந்துடலாம். எந்த 2 ஆப்ஷனும், ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் பியும் வந்து தப்பு. ஏன்னு சொன்னாங்க கட்டாமல் இந்த இடத்துல தீட்டா ஆங்கிள் அது மூவ் ஆகுது. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆப்ஷன் பி ஏயும் பியும் வந்து ராங். அப்போது சி அண்ட் டிலேருந்து தான் நமக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை அப்ளை பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு தனியாக ஒய் ஆக்சிஸுக்கு தனித்தனியாக அப்ளை பண்ணும். அப்போ தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சரி, இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ஒய் ஆக்சிஸில் கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ ஏ வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஏ வந்து 0. பி வந்து மூவ் ஆகுது. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பி, அதாவது u2 ஈக்குவல் டு v, அதுதான் வந்து மோதுது. சரி, ஆஃப்டர் கொல்யூஷன் பி வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகலை. நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறது எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான். அப்போது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த பி அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0. அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகே, அடுத்தது ஏ வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் மூவ் ஆகுது. அப்போ ஏனுடைய ஃபைனல் வெலாசிட்டி v1 இஸ் ஈக்குவல் டு v1 cos θ. இப்போ இதை நம்ம v1 cos θனே வச்சுப்போம் நமக்கு. ஓகே, இப்போ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஒன்லி அலாங் த எக்ஸ் டைரக்ஷன். நான் இப்போ இதை இன்னொரு தடவை சொல்கிறேன். மாஸ் ஆஃப் த ஏ, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஏ, மாஸ் ஆஃப் த பி, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பி இஸ் ஈக்குவல் டு mass of the A, final velocity after collision of A, the final mass of the B, final velocity of the B. Okay,
இப்போ இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் ஒன்லி ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நமக்கு m1 இன்ட்டு a1 வேல்யூ வந்து என்னவாகுது 0 ப்ளஸ் m2 இந்த u2 வேல்யூ v அந்த வெலாசிட்டியில் தான் மோதுது. தட்ஸ் ஈக்குவல் டு m1 இன்ட்டு இதனுடைய வெலாசிட்டி வந்து என்ன வரும் v1 இன்ட்டு cos theta ப்ளஸ் m2 இன்ட்டு v2 வேல்யூ எவ்வளோன்னு சொன்னாக்க 0. அப்போ இந்த டேர்மும் நமக்கு என்னவாயிடுது 0 ஆகிடுது. இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் தீட்டா கண்டுபிடிக்கணும். அதனால் இங்கே காஸ் தீட்டாவை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிங்க பார்க்கலாம். மிச்சம் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணோம். அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் m2v இருக்குது நியூமரேட்டரில். இந்த ரெண்டு டேர்மும் டினாமினேட்டருக்கு வருது. அப்போ வந்துச்சுன்னு சொன்னால் m1v1. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதனுடைய ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுருக்கிறோம். ஓகே, இப்போது இங்கே ஒய் ஆக்சிஸை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஒய் ஆக்சிஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். அதாவது ஏ வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு என்னவாகும்னு சொன்னாக்க அது 0. பி வந்து அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் மூவ் ஆகுது, ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகலை. அப்போ அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் மூவ் ஆகுது அப்படிங்கிறதுனால ஒய் டைரக்ஷனில் அதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி 0. இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகே, ஆஃப்டர் கொலிஷன் என்னவாகுதுன்னா பி மூவ்ஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ். அப்போ பர்பெண்டிகுலராக மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வெலாசிட்டியில் v/2, அது வந்த வெலாசிட்டியில் பாதி v/2, அதனுடைய மேக்னிடியூடில் பாதி v/2. அப்போ v2 = v/2. இந்த ஏ வந்து இந்த ஹரிசாண்டலுக்கு ஏதோ ஒரு ஆங்கிளில் மூவ் ஆகுது, ஏதோ தீட்டா ஆங்கிளில் அது மூவ் ஆகுது. ஸோ அப்போது நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னாக்க இங்கே கன்சிடர் பண்ணுறது நம்ம ஒய் ஆக்சிஸை மட்டும்தான். அப்போ ஒய் ஆக்சிஸில் இதனுடைய ஒய் காம்பனண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் v1 sin θ. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல u1 0, u2 0. அப்போ இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக 0 ஆகிடுது. அப்போ 0 = m1 இன்ட்டு v1 வெலாசிட்டி எவ்வளவு? v1 வந்து எவ்வளவு? v1 sin θ ப்ளஸ் m2 இன்ட்டு v2 வெலாசிட்டி எவ்வளவு? v/2. ஓகே, இப்போ நம்ம இதில் சைன் தீட்டா கன்சிடர் பண்ணணும். சைன் தீட்டாவை தான் கொண்டு வரணும். நம்மளோட எய்ம் தீட்டா கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அப்போ அதனால் சைன் தீட்டாவை மட்டும் ஒரு சைடு வச்சுங்க பார்க்கலாம். சைன் தீட்டாவை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா இது இந்த சைடு வருது. அப்போ வரும்பொழுது இந்த ப்ளஸ் வந்து இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் m1 v1 sin θ. இந்த டேர்ம் எல்லாம் இந்த சைடு வந்த பிறகு ப்ளஸ் டேர்ம் வந்து மைனஸ் ஆகிடுது. தட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? m2 இன்ட்டு v/2. ஓகே, இப்போ இதில் சைன் தீட்டாவை மட்டும் இந்த சைடு வச்சுக்கும் பார்க்கலாம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்மை இங்கே கொண்டு போங்க. அப்போ மைனஸ் m2v/2 இன்ட்டு m1 v1. ஓகே, இப்போது நம்ம இது ஒரு டேர்ம் இருக்குது, ரெண்டையும் கன்சிடர் பண்ணோம் இல்லையா? ரெண்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணோம். அப்போ ஈக்குவேஷன் இது sin 1, இது வந்து 2. அப்போ ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? சைன் தீட்டா, இங்கே காஸ் தீட்டா இருக்குது. அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்ன வரும் நமக்கு? tan தீட்டா. வெரி நைஸ். tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் m2v/2 இன்ட்டு m1 v1 எழுதியாச்சு. இன்ட்டு நம்ம இதனுடைய ரெசிப்ரோக்கல் எழுதணும். ரெசிப்ரோக்கல் எழுதும்பொழுது நமக்கு என்ன வரும்னு சொன்னாக்க m1 v1 டிவைடட் பை m2v. இப்போ இதுக்கு இது கேன்சல் பண்ணிடலாம். m1 v1 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன மட்டும்தான் இருக்குன்னா -1/2 மட்டும்தான் இருக்கும். அப்போ tan தீட்டா. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் -1/2. இதுதான் நம்ம தீட்டாவுடைய வேல்யூ. சரி, நீங்கள் இங்கே கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனை ஒரு தடவை படித்து பாருங்கள். நம்ம ஆல்ரெடி 2 ஆப்ஷனும் டெலீட் பண்ணிட்டோம். இன்னும் மிச்சம் இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் தான், சி அண்டு டி. அதில் பார்க்கும்பொழுது -12 வந்து எந்த ஆப்ஷனில் தான் இருக்குது? உங்களுக்கு டி ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போது
ஆப்ஷன் டி theta is equal to tan inverse of minus half to the x axis அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம இது வரைக்கும் நம்ம ஒர்க் எனர்ஜி பவர் அந்த டாபிக் அந்த சாப்டர்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நீட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின்களை வந்து நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்த ஷார்ட்கட்டாகவும் நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புரிய 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 நமக்கு எப்படி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுங்கிற ஒரு டெக்னிக் உங்களுக்கு தெரியும். அப்போ நிறைய கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களால் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் பாஸ் பண்ண முடியும், வெற்றி அடைய முடியும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. வணக்கம் மாணவ மாணவிகளே. இன்று கிராவிடேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிராவிடேஷன் அப்படின்னு சொன்னே உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? சார் ஐசக் நியூட்டன் ஞாபகம் வரும் இல்லையா? அவர் ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தார். மேலேருந்து ஒரு ஆப்பிள் விழுந்தது கீழே. அதை வச்சு தான் நமக்கு இந்த கிராவிடேஷனே வந்தது. இந்த நியூட்டன்ஸோடைய கிராவிடேஷன் லா ரொம்ப ஃபெமிலியரான லா. அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எவரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் அட்ராக்ட் எவரி அதர் ஆப்ஜெக்ட் with the force directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance between them. இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு லா. F is equal to G m1 m2 divided by r square. ஓகே, இப்போது நம்ம அந்த கிராவிடேஷன் சாப்டரில் நீட்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, சில கொஸ்டினை நம்ம பார்ப்போம். அந்த கொஸ்டினை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். A acceleration due to gravity at a height 1 kilometer above the earth is the same as at the depth d below the surface of the earth, then d is equal to. இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது எர்த் சர்ஃபேஸ்லேருந்து நமக்கு ஹெச் ஹைட்டில், அதாவது ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் மேலே அந்த ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஜிஹெச். அதுவே வந்து டி எர்த் சர்ஃபேஸ்லேருந்து டி டெப்த்தில் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஜிடி. ஸோ அப்போது இந்த ஜிஹெச்சும் ஜிடியும் சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் டியினுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? இதுதான் கொஸ்டின். நம்ம டி வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். அதாவது ஜிஹெச்சும் ஜிடியும் சேம். ஜிஹெச் அப்படிங்கிறது ஹெச் ஹைட்டில் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஜிடி அப்படிங்கிறது எர்த் சர்ஃபேஸ்லேருந்து டி டெப்த்தில் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் டியினுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? இதுதான் கொஸ்டின். ஓகே, ஜிஹெச்னுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஜி இன்ட்டு 1 மைனஸ் 2h பை ஆர் இஸ் ஈக்குவல் டு G into 1 minus D divided by R. இப்போ இந்த இடத்துல Gக்கு G கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1 minus 2h by R is equal to 1 minus D by R. இப்போ இந்த 1க்கு 1 கேன்சல் பண்ணிடுறோம், மைனஸ்க்கு மைனஸை கேன்சல் பண்ணிடுறோம், ஆருக்கு ஆரை கேன்சல் பண்ணிடுறோம். மிச்சம் இங்கே இருக்கிறது என்னன்னு சொன்னாக்க D is equal to 2 into h. ஹெச்னுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க 1 கிலோமீட்டர். அப்போ அதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாக்க 2 into 1. அப்போ d is equal to 2 கிலோமீட்டர். இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த சம்ம பார்க்கலாம். A satellite of mass m is orbiting the earth of radius r at a height h from the surface. The total energy of the satellite in terms of G naught, the value of acceleration due to gravity at the earth surface is. இப்போ நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். அதாவது எர்த்துக்கு ஹெச் ஹைட்டுக்கு மேலே ஒரு சேட்டலைட் வந்து ரிவால்வ் ஆகுது. அந்த ரிவால்வ் ஆகக்கூடிய சேட்டலைட்னுடைய டோட்டல் எனர்ஜியை ஜி நாட்டில் கொடுக்கணும். ஜி நாட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னாக்க ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ இப்போ நம்ம டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது இஸ் அ சம் டோட்டல் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனெட்டிக் எனர்ஜியும் ஆட் பண்ணி டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி EP is equal to minus G m by R plus H.
இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தா இபி அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஜி யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், எம் மாஸ் ஆஃப் த எர்த், ஸ்மால் எம் த மாஸ் ஆஃப் த சேட்டலைட், ஆர் த ரேடியஸ் ஆஃப் த எர்த், ஹெச் ஹைட் ஆஃப் த சேட்டலைட் ஃப்ரம் த எர்த். ஓகே, இது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன். கைனட்டிக் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் EK இஸ் ஈக்குவல் டு G m டிவைடட் பை 2R plus H. ஓகே, அப்போ நம்ம டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும். அப்போ டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது E total is equal to EK plus EP. கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஆட் பண்ணும். சரியா? ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ EKனுடைய ஃபார்முலா என்னன்னு சொன்னால் GM டிவைடட் பை 2R plus H minus GMM divided by R plus H. ஓகே, இப்போ இதில் LCM E total is equal to LCM எடுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல 2R plus H LCM எடுத்தாச்சு. அப்போ மேலே வந்து என்ன வரும்னு சொன்னால் GMM மைனஸ் இங்கே 2 into GMM வரும். சரி, அப்போ தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பண்ணால் மைனஸ் GMM டிவைடட் பை 2 into R plus H. ஓகே, இப்போ நமக்கு இதுதான் எதுக்கான எக்ஸ்பிரஷன்? அந்த சேட்டலைட்டினுடைய டோட்டல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன். ஆனால் நமக்கு என்ன வேணும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் G0 வேணும். G0 அப்படிங்கிறது the acceleration due to gravity at the earth surface. அப்போ G0 வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னா GM by R square. அப்போ இங்க நம்ம இந்த ஈக்குவேஷனை கொஞ்சோண்டு ஆல்டர் பண்ணோம். என்ன செய்யலாம் அப்படி சொன்னா இங்க R ஸ்கொயர் இருக்கு, ஆனா இந்த ஈக்குவேஷன்ல R ஸ்கொயர் இல்லை. அதனால என்ன செய்யலாம்னா நியூமரேட்டர்ல ஒரு R ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டர்ல ஒரு R ஸ்கொயர் மல்டிப்ளை பண்றோம். ஸோ இப்போ இதை வந்து அப்படியே கம்பைன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்? G0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். இதை மட்டும் எடுத்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? GM by R ஸ்கொயர் மட்டும் எடுத்துட்டு G0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ E total is equal to மைனஸ் இந்த GM by R ஸ்கொயர் எடுத்துட்டு G0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். G0 இங்கே M இருக்குது, ஸ்மால் M இருக்குது, R ஸ்கொயர் divided by 2 into R plus H. ஓகே, இதுதான் ஆன்சர். அப்போ E total total energy of the satellite எதில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்? G0ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஆப்ஷன் பி மைனஸ் M G0 R ஸ்கொயர் by 2 into R plus H. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A satellite of mass M is orbiting the earth of radius R at a height H from its surface. The total energy of the satellite in the terms of G0, the value of the acceleration due to gravity at the surface of the earth is. இப்போ இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். எர்த்தினுடைய சர்ஃபேஸ்லேருந்து நமக்கு ஒரு H ஹைட்டில் வந்து ஒரு சேட்டலைட் இருக்குது. அந்த சேட்டலைட்டு வந்து நமக்கு எர்த்தை சுற்றி வந்துட்டுருக்கு. அந்த சேட்டலைட்டினுடைய டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டோட்டல் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி மைனஸ் mg0 r ஸ்கொயர் டிவைடட் பை 2r plus h. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். A black hole is an object whose gravitational field is so strong that even light cannot escape from it. To what approximate radius would Earth m is equal to 5.98 into 10 to the power of 24 kilogram have to be compressed to be a black hole? இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது பிளாக் ஹோல் அப்படிங்கிறது லைட்டை கூட அதுக்கிட்டேருந்து வெளியில் விடாது. அந்த அளவுக்கு வந்து கம்ப்ரஸ்டு பாடி, அதனுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பாடி நம்ம எர்த்தை அந்த பிளாக் ஹோலாக கம்ப்ரஸ் பண்ணால் லைட்டை கூட வெளியில் முடியாதபடி
கம்ப்ரஸ் பண்ணிட்டோம், பிளாக் ஹோலை கம்ப்ரஸ் பண்ணிட்டா அதனுடைய ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுதான் கொஸ்டின். நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி அந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம போகலாம். அப்போது சி அப்படிங்கிறது தான் லைட்டினுடைய வெலாசிட்டி. அந்த சியினுடைய வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ வி எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எஸ்கேப் வெலாசிட்டி வி எஸ்கேப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போது எஸ்கேப் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் 2gm/r இஸ் ஈக்குவல் டு சி. வேறஸ் சி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னாக்க லைட்டினுடைய வெலாசிட்டி. லைட்டினுடைய வெலாசிட்டி உங்களுக்கு தெரியும், நல்ல வேல்யூ தெரியும், என்னன்னு தெரியும் இல்லையா? சி இஸ் ஈக்குவல் டு என்ன 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் இல்லையா? அப்போ இந்த எஸ்கேப் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? நமக்கு லைட்டினுடைய வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, அதாவது நமக்கு எஸ்கேப் வெலாசிட்டி இவி எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சிக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அந்த எர்த்தினுடைய எஸ்கேப் வெலாசிட்டியானது லைட்டினுடைய வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், லைட்டினுடைய வெலாசிட்டி வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட், அதுதான் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போது எஸ்கேப் வெலாசிட்டியுடைய ஃபார்முலா என்ன? √2gm/r இஸ் ஈக்குவல் டு சி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படி சொன்னால் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டு பக்கமும் ஈக்குவேஷனை வந்து ஸ்கொயர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2gm/r இஸ் ஈக்குவல் டு c². ஸோ அப்போ நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும்னா இந்த c² இந்த சைடு கொண்டு வந்துருங்க, ஆர் அந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ நமக்கு r ஈக்குவல் டு 2gm/c². இப்போ நமக்கு ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். 2 × ஜினுடைய வேல்யூ 6.67 × 10⁻⁻11. எம்னுடைய வேல்யூ நமக்கு அங்கேயே கொடுத்துருக்குறாங்க. எம்னுடைய வேல்யூ 5.98 × 10⁻24 அது கொடுத்துருக்குறாங்க. மாஸ் ஆஃப் த எர்த் டிவைடட் பை லைட்டினுடைய வெலாசிட்டி எவ்வளோன்னு சொன்னாக்க 3 × 10⁻8 ² இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருதுன்னா 8.8 வருது × 10⁻−3. அப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம அப்ராக்சிமேட்டுன்னு தான் கேட்டிருக்கிறாங்க நமக்கு. அதனால் 10⁻−2 அதுதான் அப்ராக்சிமேட் வேல்யூ. எர்த்தை கம்ப்ரஸ் பண்ணி பிளாக் ஹோலாக மாற்றிட்டோம். மாற்றின பிறகு அது என்ன செய்யுது? லைட்டை கூட வெளியில் விடலை. அப்போ வெளியில் விடாத அளவுக்கு அதனுடைய ரேடியஸ் கம்ப்ரஸ் பண்ணணும்னு சொன்னால் அதனுடைய ரேடியஸ் என்னவாக இருக்கணும்னு சொன்னால் 10⁻−2 மீட்டராக இருக்கணும். ஆப்ஷன் சி அதுதான் கரெக்டான ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The earth is assumed to be the sphere of radius r. The platform is arranged at the height r from the surface of the earth. The escape velocity of the body from this platform is fv, where v is the escape velocity from the surface of the earth. The value of f is. இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எர்த்துலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், அதனுடைய எஸ்கேப் வெலாசிட்டி வந்து v. அதே ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் அதே ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், அதனுடைய எஸ்கேப் வெலாசிட்டி வந்து fv. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க f கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம ஃபார்முலாவுக்கு போகலாம். நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ் v is equal to √2gm/r. உங்களுக்கு தெரியும், இந்த ஒவ்வொரு g அப்படிங்கிறது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், m அப்படிங்கிறது எர்த்தினுடைய மாசு, r அப்படிங்கிறது அதனுடைய ரேடியஸ். அப்போ எர்த்தினுடைய சர்ஃபேஸ்லேருந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது அதனுடைய எஸ்கேப் வெலாசிட்டி வந்து v. அதே ஆப்ஜெக்டை இந்த எர்த்து சர்ஃபேஸ்லேருந்து ஹைட்லேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது அதனுடைய எஸ்கேப் வெலாசிட்டி vf is equal to √2gm. அப்போது இந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் gm கான்ஸ்டன்ட். ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படி சொன்னாக்க, இந்த சென்டர் ஆஃப் த எர்த்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் r. இப்போ சென்டர் ஆஃப் த எர்த்லேருந்து அந்த பிளாட்ஃபார்ம் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2r. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 2r போடணும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்கிறேன்? ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். என்ன செய்கிறேன்? இந்த 2 மட்டும் வெளியில் எடுக்கிறேன், அந்த ஸ்கொயர் ரூட்டோடு சேர்ந்து வருது. மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். 2g
m டிவைடட் பை r. ஓகேவா? சரி, இப்போ என்ன செய்கிறோம், இந்த v-யை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ என்ன கிடைக்கும், vf இஸ் ஈக்குவல் டு 1/√2 இன்டூ இதை எடுத்துட்டு நம்ம இந்த v-யை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். v-யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த v-க்கு v கேன்சல் ஆகிடுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், f இஸ் ஈக்குவல் டு 1/√2. இதுதான் நமக்கு ஆன்சர். அதாவது நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது அந்த எஸ்கேப் வெலாசிட்டி FV-ஆ இருந்துச்சுன்னு சொன்னால் F-னுடைய வேல்யூ 1/√2 இருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Acceleration due to gravity on the planet A is 9 times the acceleration due to gravity on the planet B. A man jumped to a height of 2 meters on the surface of A. What is the height of jump by the same person on the planet B? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த இடத்துல AB அப்படின்னு 2 பிளானட் இருக்குது. இந்த A பிளானட்டில் அவர் ஜம்ப் பண்ணுறாரு. எவ்வளோ தூரம், 2 மீட்டர் ஜம்ப் பண்ணுறாரு. ஃபைனல் வெலாசிட்டி வந்து VA. அவர் ஃபைனலாக வந்து கீழே விழும்போது அவருடைய வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி வந்து VA. அதே பிளானட் வந்து பியில் ஜம்ப் பண்ணுறாரு. ஃபைனலாக வந்து விழும்பொழுது அவருடைய வெலாசிட்டி வந்து VB. இப்போ இந்த VAவும் VBயும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளோ ஹைட்டு B பிளானட்டில் ஜம்ப் பண்ணுவார், இதுதான் கொஸ்டின். இப்போ கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கூடிய கண்டிஷனை பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். GA = 9 × GB. அதாவது நமக்கு இங்கே இந்த ஜிபியை விட 9 times கிரேட்டர் அப்படின்னு சொன்னால் இது பெரியதாக இருக்கணும். அது பிளானட்டோ இல்லை சேட்டலைட்டோ, நான் சும்மா எர்த்துன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது 9 times கம்மியாக இருக்கணும். நான் 3ன்னு எடுத்துக்கிறேன், ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. சரி, இப்போ இங்கேருந்து அவர் ஜம்ப் பண்ணுறாரு. எவ்வளோ ஹைட்டு ஜம்ப் பண்ணுறாருன்னா ஒரு 2 மீட்டர் ஜம்ப் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து லேண்ட் ஆகிறார். அவருடைய ஃபைனல் வெலாசிட்டி வந்து VA. இந்த ரெண்டாவது ஆப்ஜெக்ட்லேருந்து அவர் என்ன செய்கிறார், ஜம்ப் பண்ணுறாரு. அப்போ ஜம்ப் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்து லேண்ட் ஆகிற வெலாசிட்டி வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து VB. இப்போ இந்த VAவும் VBயும் ஈக்குவலாக இருக்கும், அதுதான் கண்டிஷன். ஸோ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்க்கும்பொழுது V² = U² + 2GH. அப்போ இதில் U², நம்ம இங்கேருந்து வந்து கீழே விடாதான்னு வச்சுப்போமே, இங்கேருந்து ஜம்ப் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஒரு மொமெண்ட் நிற்கிறாரு. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி 0. இங்கேயும் அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ஒரு மொமெண்ட் நின்றுட்டு தான் அவர் கீழே வந்து மூவ் பண்ணுறாரு. அப்போ கீழே மூவ் பண்ணும்பொழுது இங்கேருந்து வர அதனுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த சர்ஃபேஸில் டச் பண்ணும்போது VB. இப்போ நமக்கு வெலாசிட்டி வேணும்னா இந்த ஒரு ஈக்குவேஷனை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுங்க. என்ன செய்கிறோம், 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், V கிடைக்கும். தட்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா √2GH. இது எதுக்கான ஃபார்முலா, ஃபைனல் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. நம்மளுடைய கண்டிஷன் படி ஃபைனல் வெலாசிட்டி ஒரே மனுஷன் தான் குதிக்கிறான், இந்த இடத்துல ஒரே மேன் தான் குதிக்கிறான். அப்போ அவனுடைய எனர்ஜி சேமாக இருக்கும், அவனுடைய ஃபைனல் எனர்ஜி சேமாக இருக்கும். ரெண்டுலேயும் ஃபைனல் வெலாசிட்டி, குதிக்கக்கூடிய அந்த ஃபைனல் வெலாசிட்டி சேமாக இருக்கும். அப்போது VA = VB. இதுதான் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் இங்கே இதுக்கும் தனித்தனியாக எழுதும்பொழுது √, ஓகே, இந்த VA-னுடைய வேல்யூ 2GA × HA = நமக்கு 2GB HB. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த கண்டிஷனை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த கண்டிஷனை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணாக்க இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம், 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும், 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த GA HA = நமக்கு என்ன வரும், நமக்கு GB HB. ஓகே, இப்போ கொண்டு வந்து இந்த கண்டிஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது GAவை நம்ம எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு 9 × GB × HA = GB × HB. இப்போ இதில் இந்த GBக்கு GBயை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா HB தான் கண்டுபிடிக்கணும். அப்போ HB =
ஜிபிக்கு ஜிபி கேன்சல் பண்ணியாச்சு, மிச்சம் ஹெச்பி தான் வேணும் நமக்கு. அப்போ ஹெச்பி இஸ் ஈக்குவல் டு என்னவாகுது நமக்கு இந்த இடத்துல 9 into HA, 9 into HA. இந்த HAனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். அப்போ நமக்கு HB இஸ் ஈக்குவல் டு 9 into இதனுடைய வேல்யூ 2, தட்ஸ் ஈக்குவல் டு 18 மீட்டர். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த பி பிளானட்டில் அவர் எவ்வளவு ஹைட் ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் 18 மீட்டர் ஜம்ப் பண்ண முடியும். அப்போ ஆன்சர் வந்து பி 18 மீட்டர். கிராவிட்டியில் இப்போ நம்ம பார்த்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.